ஸ்டெஃபலோகோக்கஸோட விரிடியன் குரூப் தான் வந்து 2 மார்க்கில் வந்து மெயினாக கேட்டிருக்காங்க. விரிடியன் குரூப்னா வேறு இல்லை, ஆல்ஃபா ஹீமோலைசன் தான் வந்து விரிடியன் குரூப்னு சொல்கிறாங்க. இது வந்து தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் தான் ஃபிசியாலஜிக்கல் பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து விரிடியன் குரூப்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏரோபிக் ஃபெசிலிட்டேட்டிவாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ஹீமோலைசன் அது ஸ்ட்ரெப்டோகோக்கி வந்து இது வந்து க்ரீனிஷ் டிஸ்கலரேஷனாக இருக்கும். தீஸ் ஆர் த பொடல் ஆஃப் த ஹீமோலைசன், தீஸ் ஆர் த க்ரீன் ஆஃப் த ஜோன்ஸாக இருக்கும். க்ரீன் ஆஃப் ஜோன்ஸாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன க்ரீன் ஆஃப் ஜோன்ஸில் வந்து இருக்கும். இது வந்து க்ரீன் ஆஃப் ஜோன்ஸில் வந்து இருக்குது. இது வந்து ஸ்மால் ஜோன். தீஸ் ஆர் தி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அதுக்கப்புறம் வந்து நீமோகாக்கை ஸ்ட்ரெப்டோகாக்கை. இது வந்து குரூப் ஆஃப் விரிடியன் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை அண்ட் நீமோகாக்கை தான் வந்து குரூப் ஆஃப் விரிடியன் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் வந்து சொல்கிறாங்க. பயோஜென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து டாக்ஸின் வந்து என்னென்னா ஆல்ஃபா ஹீமோலைசன், பீட்டா ஹீமோலைசன், காமா ஹீமோலைசன் இருக்குது. ஆல்ஃபா ஹீமோலைசன், பீட்டா ஹீமோலைசன், காமா ஹீமோலைசன் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பெர்ஃபென்ஜன்ஸ், அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜ், அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி இருக்குது, கல்ச்சர் இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி ரியாக்ஷன், ஆன்டிஜன், டாக்ஸின், என்சைம், பேத்தோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பேகோஸ், அதுக்கப்புறம் வந்து பயோஜெனிக் இன்ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நான் சப்ரெசிவ் இன்ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து லேப் டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் வந்து அக்யூட் அண்ட் சப்ரெசிவ் இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்ரெசிவ் இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா. தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஓட்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏரோபிக் ஃபேக்கல்டேட்டிவ் அனாரோபிக். தீஸ் ஆர் அப்ளிகேட்டட் டு அனாரோபிக் சூடோஸ்பாஸ்டிக் இருக்குது. ஏரோபிக் சூடோஸ்பாஸ்டிக் இருக்குது. தீஸ் ஆர் டிபெண்டிங் அப்போ வந்து ஹீமோலைசன் இருக்குது. ஆல்ஃபா ஹீமோலைசன் இருக்குது. விரிடியன் குரூப்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா விரிடியன் வந்து விரிடியன் குரூப் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த விரிடியன் குரூப் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த செப்டிக் வந்து தீஸ் ஆர் த ஃபிசியாலஜிக்கல் அண்ட் அப்புறம் வந்து பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்கிறாங்களா. பீட்டா ஹீமோலைசன் வந்து தீஸ் ஆர் caused by the serological group. These are the 20 group இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மயோஜென்ஸ் இருக்குது. These are the serological myocardial pathogens இருக்குது. These are the அதுக்கப்புறம் வந்து கிரெடி டைப் இருக்குது. These are the கிரெடி டைப்ல வந்து 1, 2, 3, அதுக்கப்புறம் வந்து 115 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீட்டா ஹீமோலைசன் இருக்கு. These are the அதுக்கப்புறம் வந்து serological குரூப்ல வந்து 20 லிபிட் குரூப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் A2 வச்சு அதுக்கப்புறம் வந்து K2 வின் these are the குரூப்ல இருக்கு. ஆல்ஃபா ஹீமோலைசன் வந்து என்ட்ரோகாக்கை வந்து ஆல்ஃபா ஹீமோலைசன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஹீமோலைசன் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து கிரீனிஷ் கலரில் இருக்கும். பீட்டா ஹீமோலைசன் வந்து தீஸ் ஆர் காஸ்ட் பை த கலர்லெஸ் zone of these are the capture of the hemolysin. These are the capture of the hemolysin. These are the completed RBC. These are the lysin வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோலைசின் இருக்குது. ஓட்டோ ஸ்டேபிள். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காலனி ஆஃப் த மயோசின்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க ஹியூமன் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஹீமோலைசின் ஸ்ட்ரெப்டோகாக்கின் இருக்கா. நான் ஹீமோலைசின் ஸ்ட்ரெப்டோகாக்கின் தனியாக இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கை பயோஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெப்டோகாக்கை பயோஜென்ஸ்னால் என்னென்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை பயோஜென்ஸ் வந்து இது வந்து these are the oval, அதுக்கப்புறம் வந்து these are the spherical and oval shape இருக்கும். arrange in the chain and chain மாதிரி இருக்கும். பாக்டீரியல் காலனியாக இருக்கும். these are the one phenomenon of the derivatives இருக்குது. அதுக்கப்புறம் வந்து and derivative one place of the division the gram positive chains இருக்குது. these are the same chain as the capsule இருக்குது. அதுக்கப்புறம் நோ ஸ்போரிக்கா இருக்குது, நோ மோட்டிலா இருக்குது. கல்ச்சர் வந்து anaerobic and facultative anaerobic இருக்குது. anaerobic and facultative anaerobic இருக்குது. 27 degrees Celsius. these are about the 27 degrees Celsius. These are about the nutrient condition. These are the growth is only occur in the maintaining of the blood serum. இந்த blood serum வந்து பார்க்க முடியும். blood agarல வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காலனிஸ் வந்து செமி டிரான்ஸ்பிளேஷன் வந்து lower cortex and zone of beta hemolysin வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. zone of beta hemolysin வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. zone of beta hemolysin இருக்குது. செலக்டிவ் மீடியால வந்து என்ன சொல்றாங்கன்னா செலக்டிவ் மீடியா வந்து violet agar இருக்குது, blood violet agar இருக்குது. these are the agar வந்து these are the streptococcus growth வந்து it inhibit the inhibit the bacteria of the epithelium. these are the streptococci liquid இருக்குது. அதுக்கப்புறம் வந்து group of the bacteria. These are the tendency to the powder இருக்குது. the powder deposit வந்து deposited இந்த liquid media வந்து குளுக்கோஸ் broth வந்து போட்டுருக்காங்க. liquid media வந்து powder deposit வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் நெகட்டிவ் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கேட்டலிஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம் வந்து டை வந்து ஃபியூ டேஸ் இந்த லிக்விட் இன்டிகேட் ஆன்டிசெப்டிக். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அதுக்கப்புறம் வந்து
சப்சிக்வெண்ட் சல்ஃபோன் ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ட் வந்து ஃபியூ டேஸில் வந்து ஆக்டிவ் வந்து ஆன்டிசெப்டிக்காக வந்து இருக்குது. அப்புறம் ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சல்ஃபோன் ஆசிட் இருக்குது. ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் லேயர் வந்து கேப்சில், அதுக்கு உள்ள லேயர் வந்து பயோஜென்ஸ், அதுக்கு உள்ள வந்து குரூப் செப்டிக், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பெப்டிடோகிளைகன் இருக்குது, சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் இருக்குது, இருக்குது, செல் வால் இருக்குது, கேப்சூல் இருக்குது, ஹைட்ரோலைட், அதுக்கப்புறம் வந்து ஹைலூரானிக் ஆசிட், ஹைலூரானிக் ஆசிட் வந்து இருக்குது. குரூப் ஏ குரூப் சி வந்து குரூப் சி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் வந்து ஆன்டிபயோட்டிக் பயோஜென்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த குரூப் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். தீஸ் ஆர் த பாலிகார்பாக்சிலிக் ஆசிட் வந்து லிப்போடெக்கோயிக் ஆசிட் இருக்குது. தீஸ் ஆர் பிரசன்ட் இந்த ஸ்பெசிஃபிக் சி கார்போஹைட்ரேட் இருக்குது. பாஸ்போகிளைகோஜன் இருக்குது. பாஸ்போகிளைகோஜன் வந்து குரோப்ரோட்டீன் வந்து செல் வால் இன்டெகிரிட்டி வந்து கோபாலி வந்து செல் வால் இன்டெகிரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அதுக்கப்புறம் எத்தனை டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல் வால் ஆஃப் த ப்ரோட்டீன் ஆஃப் த ஆன்டிஜன் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் இருக்குது. டாக்ஸின் வந்து ஹீமோலைசின் எக்ஸோடாக்சின், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோலைசின் எஸ், ஸ்ட்ரெப்டோலைசின் ஒன் இருக்குது ஹீமோலைசின். இப்போ வந்து டாக்ஸின் வந்து ஹீமோலைசின் தான் ஸ்ட்ரெப்டோலைசின் ஓ, ஸ்ட்ரெப்டோலைசின் எஸ் இருக்குது. ஸ்ட்ரெப்டோலைசின் ஓ வந்து இது வந்து லயபிள் ஃபோர்ட்டு, இது வந்து லயபிள் ஸ்டேபிள் ஆஃப் ஓட்டுன்னு இருக்குது. இன்ஆக்டிவேட் பிரசன்ட் இந்த ஓட்டுன்னு இருக்குது. திஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீமோஜெனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஹீட்டாக இருக்குது. அப்புறம் ஹீட் அண்ட் ஹீமோலைட்டிக்காக இருக்குது. தீஸ் வந்து ஆர்பிசி த நியூட்ரோஃபில் இந்த கார்டியக் டிஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஜெனடிக் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோலைசின், ஆன்டி ஸ்ட்ரெப்டோலைசின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் அண்ட் நேச்சர் ஆஃப் த நான் இன்டெகிரிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடாக்சின் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் ஆஃப் த எக்ஸோடாக்சின். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் ஆஃப் த எக்ஸோடாக்சின். தீஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டாக்ஸின் ஷாக் சிண்ட்ரோம் வந்து இருக்குது. எக்ஸோடாக்சின்ல வந்து டாக்ஸின் சிண்ட்ரோம் வந்து போட்டுக்கலாம். தீஸ் ஆர் த டாக்ஸின் வந்து ரிசர்வ் ப்ரொடியூஸ் இந்த லைசோசோம் வந்து டிஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிக்கெட் அண்ட் ஷாக்கஸ் இருக்குது. இந்த என்சைம் வந்து ஸ்ட்ரெப்டோகைனஸ் வந்து ஃபைப்ரோசிஸ் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டெர்மடைட்டிஸ் வந்து டிஆக்சி ரிபோநியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டயாட்டிசின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியோடைடட் அமீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைலூரானிசிடேஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஃபைப்ரோனேசன். தீஸ் ஆர் த ப்ரோமோட்டட் ஆஃப் த லைசின் promote of the lysin இருக்குது. fibrinolyticல வந்து these are the catalysts, these are the corrosion of the plasmid these are the plasmid, these are the protein antigenic, these are facilitated to spread the infection of the integrity of the fibrinogen இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபைப்ரோனேஜனாக அது இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்ட்ரெப்டோகாக்கஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஆக்சி ரிபோநியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கு குரூப் ஏல வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கு ஏபிசி டிஎன்ஏஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லிக்விட் ஆஃப் த டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ இஸ் மேக் இஸ் அசோசியேட்டட் வித் த டிஎன்ஏ present in the pus, டிஎன்ஏ வந்து present in the pus of the nucleus வந்து இருக்குது. Streptococcus, these are the explaining the series characteristic of the Streptococcus exodatus. These are the DNA hydrolysis இருக்குது. அதுக்கப்புறம் வந்து DNAs அப்புறம் DNA வந்து these are the coenzyme வந்து coenzyme or liberated in the அதுக்கப்புறம் nicotinamide. coenzymes are derived in the nicotinamide. These are the believed in the அதுக்கப்புறம் வந்து leukotoxic. These are believed in the leukotoxic இருக்குது. These are believed in the leukotoxin இருக்குது. அதுக்கப்புறம் வந்து hydroniacid வந்து these are the breakdown of the hyaluronic acid. These are the breakdown of the hyaluronic acid இருக்குது. அதுக்கப்புறம் increasing the spread of the lesion is along to the intracellular space வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து phagocytosis வந்து produce in the infection to the spread in laterally. அதுக்கப்புறம் வந்து these are the local to the pyogenes இருக்குது. pathogenesis வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த produces the infection, இந்த infection வந்து produce பண்ணுது. pathogenesis வந்து இது வந்து infection வந்து produce பண்ணுன்னு சொல்கிறாங்க. infection is produce பண்ணுறதுனா என்னது pathogen infection வந்து produce பண்ணுறது pyogenetic infection இருக்குது. pyogenetic infection நான் ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் சிண்ட்ரோம் இருக்குது. தீஸ் ஆர் த பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனில் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனில் வந்து தீஸ் ஆர் த சோ த்ரோட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அக்யூட், அதுக்கப்புறம் வந்து ஃபெரஞ்சைட்டிஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஷஸ் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிம்போலைட்டிஸ் இருக்குது, செல்லுலைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்ரஸிவ் டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபேட்டல்
சீக்வென்ஷியல் டு த டாக்ஸினா வந்து ஃபேட்டல் சீக்வென்ஷியல் டு த டாக்ஸினா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எத்ரோபாய்ஸ் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து டாக்ஸின் சார்ஜ் சிண்ட்ரோம் இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டாக்ஸின் சார்ஜ் சிண்ட்ரோம் தீஸ் ஆர் அனதர் சிஸ்டம் வந்து வந்து இருக்குது. இது வந்து லீட் டு த டெத்தாக இருக்குது. தீஸ் ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்ட்ரெப்டோகாக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் அதர் பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. தீஸ் ஆர் தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்கின். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த வாடக்கிற ஊண்டு பயண அப்புறம் வந்து செப்டிக் காசனமா தீஸ் ஆர் த செப்டிக் கார்சினோமான்னு இருக்குது. செப்டிக் கார்சினோமாவில் வந்து தீஸ் ஆர் த அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். அதுக்கப்புறம் வந்து அக்யூட் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன் டு த வீக் ஆஃப் த occur 1 to 4 week of the அப்புறம் வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன் 1 to 4 week of the acute infection. ருமேட்டிக் ஃபீவர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி சோர் த்ரோட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் இஸ் ஃபாலோட் பை த ஸ்கின் இன்ஃபெக்ஷன். தீஸ் ஆர் த கிராஸ் அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த கிராஸ் ரியாக்டிங் ஆக்டிஜன் is a group of streptococcus is treated to the antibacterial produced due to the reactions of the streptococcal infection வந்து produced due to the reaction of the streptococcal infection சொல்றாங்க. நான் சப்ரசிவ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. சப்ரசிவ் இன்ஃபெக்ஷன் இது வந்து சப்ரசிவ் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம சொல்றாங்க. சப்ரசிவ் இன்ஃபெக்ஷனில் தான் இதில் வந்துடுது. சப்ரசிவ் இன்ஃபெக்ஷனு இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனாக பேத்தோஜென்ஸ் இருக்குது. நான் சப்ரசிவ் இன்ஃபெக்ஷனில் வந்து இது சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்யூட் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் இருக்குது. அக்யூட் குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சிமிலர் டு த காம்பனண்ட் ஆஃப் த குளோமருலர். தீஸ் ஆர் த பேஸ்மெண்ட் ஆஃப் த மெம்பரேன் டு த செல்ஸ் அதுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். தீஸ் ஆர் த ஆன்டிபாடி ஆஃப் த கிராஸ் ரியாக்ட் வித் த குளோமருலர். தீஸ் ஆர் த பேஸ்மெண்ட் ஆஃப் த மெம்பரேன். is released to the damage வந்து இருக்குது.